நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்தை சந்தேகப்பட்டிருக்கீங்களா? பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் ட்ராமாஸ்? நான் சந்தேகப்பட்டிருக்கேன். ஒரு மோசமான ஸ்கூல் லைஃப்பில் மோசமான பீப்புளோடு இருந்துட்டு காலேஜ் லைஃப்க்கு போகிறப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களாக கிடைக்கிறதும் அதோட ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் அமைகிறதும் பார்த்து I questioned myself, is this true? I picked this book by thinking it's a normal love story, but to my surprise, இட்ஸ் ரியலி டூ குட் டு பி ட்ரூ. இன்னைக்கு நான் இந்த புக்கை பற்றின என்னோட தாட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நோ ஸ்பாய்லர்ஸ், ஜஸ்ட் ஹானஸ்ட் ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இந்த புக்கை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று இதோட டைட்டில். இந்த டைட்டில் ஏதோ இந்த புக்கை படிக்கணுன்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி உண்டாக்கிச்சு. அண்ட் ரெண்டாவது, ஃபிக்ஷன் புக் படித்து பல மாதம் ஆகுது. மாதம் இல்லை, 1 year மேலேயே ஆகுது. ஸோ அதனால் எப்படி தான் இருக்குதுன்னு படிக்கலாமே அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இந்த புக்கில் அமன் அண்ட் ஆவணி இவங்க 2 பேர் தான் மெயின் லீட். ஆவணி வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணிகிட்ருக்காங்க மும்பையில். அண்ட் ஆல்சோ பார்ட் டைமாக அவங்க ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் ஓன் பண்ணியிருக்க ஒரு புக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஷீ லவ்ஸ் புக்ஸ், அந்த ரீசனுக்காக மட்டும் அவங்க அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. அமன் வந்து ஒரு நாள் புக் ஸ்டோருக்கு புக் வாங்குறதுக்காக வருவான். அமன் எப்படி இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹி லுக்ஸ் ஸோ ஹேண்ட்ஸம். ஹீ இஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் மேன். அண்ட் அவனை பார்த்தாலே தெரியும், அவனோட அட்டையரில் ரொம்பவே ரிச்சான பர்சன் அப்படின்ற மாதிரி தெரியும். அண்ட் அவனை பார்த்ததுமே ஆவணி அப்படியே பயங்கரமாக அட்மையர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக் ஸ்டோர் வந்திருந்தப்போ அவன் புக்ஸ் வாங்கிட்டு சேஞ்ச் கூட திரும்ப வாங்காமல் போயிடுவாங்க இருந்து. ஸோ அவன் என்ன நினைப்பானா, ஹீ இஸ் சச் அ ரூட் காய் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பான். அண்ட் செகண்ட் டைம் இருந்தாலும் அவள் வந்து ஒரு நாளுமே யோசிச்சுட்டு இருப்பா, இன்னைக்கு அவன் வருவானோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் அ வீக் ஒரு சம்திங் அவன் திரும்ப வருவான். திரும்ப வரும்போது மறுபடியும் ஒரு புக்ஸ்லாம் வாங்கும்போது அவள் வந்து கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி நடந்துக்குவாள். ஸோ இப்படி தான் அவங்களோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டுனா, அமன் ஆல்ரெடி அவனையை பார்த்துருப்பான் வெளியே. ஸோ அவளை பார்த்துட்டு அவளுக்காக தான் அந்த புக் ஸ்டோருக்கே வர ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு மாறி மாறி இன்வைட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் அமன் கேட்பான், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி. பட் ஆவணி வில் சே, அவளுக்கு உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே இது எல்லாமே அவளுக்கு எப்படி சொல்கிறது, இட் ஃபீல்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. அந்த டைட்டில் எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, ஏன் இந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னா, பிகாஸ் இந்த புக் ஃபுல்லாக படிக்கிறப்போ எல்லாருக்குமே அதுதான் தோணும். இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு படிக்கிற நமக்கே தோணும் போது அதில் ஒரு கேரக்டராக இருக்கிற அந்த ஆவணிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும்தான் தோணும். ஏன்னா அமன் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஜென்டில் மேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா, இதெல்லாம் உண்மைதானா, எனக்கு தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அவன் என்ன சொல்லுவானா, இதை நம்ம ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அவன் அவளோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆவணி வந்து ஓகே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். அவளோட பாஸ்ட் ட்ராமாஸ், அவளோட அம்மா அப்பா அவங்கள பற்றி அவள் எதுவுமே பேச விரும்ப மாட்டாள். அவனும் சரி ஓகே, உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நீ பேசு, அதை பற்றி என்கிட்ட நீ ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி விட்டுருவான். ஆவணிக்கு ஏன் அவளோட பேரண்ட்ஸ் பற்றியோ இல்லை எதை பற்றியும் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, அவளோட பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆகியிருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க 2 பேருக்கும் என்ன ஆகியிருக்கும் அப்படின்றது தான் அங்கே ட்விஸ்ட்டே. அது லாஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ நோ ஸ்பாய்லர்ஸ். நான் அடுத்து நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னு யூடியூப் போய் சர்ச் பண்ணேன். அதில் மோஸ்ட்டாக அவங்க நிறைய பேரோட வீடியோஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இட் ரியலி ஃபீல்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ ஃபீல் லைக் எந்த ஒரு ட்ராமாவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லாவே போயிட்டு இருந்தது. பிகாஸ் எவ்ரி ஒன் டீப் டவுன் அதுதான் விஷ் பண்ணுவாங்க, ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் ஆர் சம்திங் அந்த மாதிரி. ஸோ நடுவில் ஒரு பார்ட்டி நடக்கும்போது அங்கே ஆவணி அமனோட எல்டர் பிரதரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போவே வந்து அந்த பிரதரோட கேரக்டர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தான் இருக்கும். முசோரியில் வந்துட்டு அமனோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. லைக் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை தான் அமன் இப்போ பார்த்துக்கிறான். அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி பயங்கர ரிச்சான ஒரு நல்ல பேலஸ் மாதிரி இருக்கிற இடத்துல, அந்த மவுண்டெயின்ஸில் பேலன்ஸ் மாதிரி எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு இப்போ ஆனிவர்சரி வருது. ஸோ மொசோரிக்கு ஆவணியும் அவங்க பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறது, இது ஆவணி கம்ஃபர்டபுளாக எடுத்துப்பாளா இல்லையான்னு தெரியாமல் அமன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாள். அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் சொல்லும்போது ஆவணியும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அண்ட் இந்த ஸ்டோரியில் நிறையா எப்படி இருக்கும்னா, அவங்க ப்ரைவேட் ஜெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
ரொம்ப பெரிய பணக்காரங்க. அந்த மாதிரி தான் அமனோட ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமனுக்கும் அவனோட பேரண்ட்ஸ்க்கும் அவனை ரொம்பவே பிடிச்சிரும். ஆனால் அவனோட எல்டர் பிரதருக்கு மட்டும் ஏதோ எதுக்கு நீ ஏதோ தப்பான டெசிஷன் எடுத்துட்ட அமன்ற மாதிரி அவன் வந்து திரும்ப திரும்ப ஒரு மாதிரி அந்த அந்த கேரக்டர் மட்டும் ஒரு மாதிரி ஆஃபாகவே இருக்கும். அண்ட் அமன் இல்லாதப்போ அவன் அவனிக்கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவான். லைக் அவன் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் தப்பாக தான் அப்பப்போ முடிவு எடுப்பான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஈவினிங் பார்ட்டி நடக்கும்போதும் அவனோட எல்டர் பிரதர் அவனிக்கிட்ட நிறைய அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான். நீ என்ன பண்ணுற, உன்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது அமனுக்கு புரிஞ்சிடும், இவன் வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு அவனையை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போது அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இரு நான் என்னென்னு அவன்கிட்ட கேட்டு வரேன்னு கோவமாக கிளம்பும்போது அவனி சொல்லுவாள் இந்த மாதிரி நீ இல்லாதப்போ நடந்தது அப்படின்னு. ஸோ அவன் பயங்கர கோவமாக போய் அவனோட எல்டர் பிரதர்கிட்ட சண்டை போடும்போது அங்கே அவன் சில விஷயம்லாம் சொல்லுவான். இட்ஸ் லைக் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சட்டிலாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிவிட்டு அவனோட கோவம் ஃபுல்லாக ஆவணி மேலே திரும்பிடும். ஸோ அங்கே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஆவணியை கத்துவான். அங்கே வந்து அவள் உடஞ்சி போய் அவளோட பாஸ்ட் ட்ராமா எல்லாமே சொல்லிட்டு நான் இதுக்கு தான் ரொம்ப பயந்தேன், இதெல்லாம் உண்மைதான், I was right அப்படி சொல்லி அவள் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பா. அப்போ அவன் அவளை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அவள் அங்கேருந்து அவளோட பாட்டி வீடு பூனேயில் இருக்கும். ஸோ அங்கே போயிடுவா. இதுக்கப்புறமா அவளோட ஸ்டடீஸை எப்படி அவள் கண்டினியூ பண்ணி முடிச்சா, அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் ட்ராமாஸ்லேருந்து அவள் ஹீல் ஆனாலா இல்லையா, அமன் அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் வந்தானா இல்லை 2 பேரும் மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படின்றது தான் எங்கள் ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி இந்த புக்கு படிக்கும்போதே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஃபெல்ட் லைக் இட் ஃபீல்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. உண்மையாகவே நான் அது படித்து முடிக்கிற வரைக்குமே நிறையா இடத்துல அந்த ஒரு சென்டென்ஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த டைட்டில் திரும்ப திரும்ப தோணிகிட்டே தான் இருந்தது. இப்படிலாம் கூட இருக்குமா என்ன, இப்படிலாம் கூட நடக்குமா என்ன, திஸ் இஸ் டூ குட் டு பி ட்ரூ, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக எந்த ஒரு ட்ராமாவும் இல்லாமல் ஹோல் புக்குமே ஃபீல் குட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். இஃப் யூ வுட் லைக் டு ரீட் திஸ் புக் ஜஸ்ட் கோ ஃபார் இட். இந்த புக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லேருந்து வாங்கினேன். அதை நான் கீழே டேக் பண்ணுறேன். அதோட அமேசான் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் செக் இட் அவுட். தேங்க்யூ. See you in the next video.